சரியாகாத சில வியாதி கூட இந்த ஜெபத்துல இயேசுவின் நாமத்தினால் healing in the name of Jesus கர்த்தர் அதை விடுதலையாக்குவார். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த முள்ளை எல்லாம் நான் உடைய பண்ணி ஒன்ன நான் மலராக மாற பண்ணுகிற நாட்கள் இந்த மீட்டிங்ல வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஆண் கல்யாணம் பண்ண போகும்போது அவனுக்கு ஆண்டவர் தயவு கொடுக்கிறாராம். அந்த தயவு எதுக்காக கொடுக்கிறாருன்னு தெரியல. ஆனால் தயவு இல்லாதவன் கதையெல்லாம் ஒரு தாலி டோட்டல் காலி ஆயிரும் லைஃபு. அதனால் அந்த தயவோட கூட தான் திருமண வாழ்க்கைக்கு நேராக அந்த மகன் போகிறான்னு அர்த்தம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுகந்தரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவுன்னு எழுதியிருக்கு. அப்போ ஒரு பொண்ணு ஒரு புருஷனுக்கு பரிசாகத்தான் அந்த வீட்டுக்குள்ள போகிறா. புத்தி இல்லாதவா பரிசு கிடையாது, புத்தி உள்ளவா தான் பரிசா தேவன் கொடுத்ததா. அப்போ திருமண வாழ்க்கை என்பது தயவுலையும் கட்டப்படணும், ஈவுலையும் கட்டப்பட்டாதான் அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை நரகம் ஆயிருச்சு. நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை ஜெயிலா மாறிடுச்சு. நிறைய பேருக்கு கிளிகூண்டு மாதிரி திருமண வாழ்க்கை ஆயிருச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, திருமண வாழ்க்கை நிற்கணும்னா கர்த்தருடைய தயவும் தேவை. அந்த புத்தி உள்ள மனைவி பரிசாகவும் தேவன் தர வேண்டியது இருக்கு. அதனால உங்க திருமண வாழ்க்கையில பல போராட்டம் வரலாம். தயவுக்காக கேளுங்க. அப்பா இவன் எனக்கு கிஃப்ட் கிடையாது வேணேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், கர்த்தருடைய வல்லமை இறங்கி பெரிய அற்புதத்தை செய்யும். விழுந்து போயிருக்கிற திருமண வாழ்க்கை, பிரிஞ்சு போயிருக்கிற திருமண வாழ்க்கை, கோட்டும் கேசுமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற திருமண வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி அற்புதம் நடக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்க கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா போராட்டமும் தடைகளையும் தேவன் உடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப நாளா உனக்கு சரியாகாத சில வியாதி கூட இந்த ஜெபத்துல இயேசுவின் நாமத்தினால் healing in the name of Jesus கர்த்தர் அதை விடுதலையாக்குவார். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த முள்ளை எல்லாம் நான் உடைய பண்ணி ஒன்ன நான் மலராக மாற பண்ணுகிறேன்